யோபின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம். யோபு 4 6வது வசனம். உம்முடைய தேவ பக்தி உறுதியாயும் உம்முடைய வழிகளின் உத்தமம் உம்முடைய நம்பிக்கையாயும் இருக்க வேண்டியதல்லவோ. ஆண்டவர் இயேசுவை தெய்வமாக ஏற்று நாம் ஆராதிக்கிறோம். அது வேத வசனம் என்ன சொல்லுதுன்னா தேவ பக்தி என்று சொல்லப்பட்டிருக்கு. இது தேவ பக்தி. எல்லாரும் வசனத்தை கவனிங்க. தேவ பக்தி, ஒரு சகோதரனுக்குள்ளே இருக்கிற தேவ பக்தி, ஒரு சகோதரிக்குள்ளே இருக்கிற தேவ பக்தி எப்படி இருக்கணும்? உறுதியாக இருக்கணும். உறுதியாக இருக்கணும். அந்த சாலமோனுக்குள்ள கூட தேவ அன்பு இருந்தது. ஆனால் தேவ பக்தி இல்லை. தேவனுக்கு பயப்படுகிற பயம் கிடையாது. சகலமும் அவருக்கு பூரணமாக இருந்ததுனால இந்த மாம்சத்தின் கிரிகள் சாலமோனை மேற்கொண்டது. அவர் தேவனையும் மறந்துட்டார். தேவன் தரிசனமாகி சொல்லியும் அதை ஏற்க மறுத்துட்டார். இன்றைக்கு கடைசி காலத்தில் வாழ்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் தேவன் தங்களுக்குள்ள கொடுத்த தேவ பக்தியை நமக்குள்ள என்ன செய்யணும்? உறுதிப்படுத்தணும். சகோதரர்களும் சரி, சகோதரிகளும் சரி, அந்த தேவ பக்தியை என்ன செய்யணும்? உறுதிப்படுத்தணும். அது நமக்கு மட்டுமல்ல, நம்முடைய பிள்ளைகளுக்குள்ளும் அந்த தேவ பக்தி என்ன செய்யணும்? உறுதிப்படுத்தணும். இறுதி நாள் வரை ஆண்டவர் தான் எனக்கு தேவன், இறுதி வரை தேவனைத்தான் நான் ஆராதிப்பேன், என்னுடைய கடைசி காலம் வரை தேவனுடைய சத்தியத்தில் தான் நான் நடப்பேங்கிறதான அந்த உறுதி இருக்கணும். உறுதி இருக்கணும். அது உறுதியாகவே இருக்கணும். ஸ்தோத்திரம். இந்த தேவ பக்தி உறுதி அல்லவோ என்று எழுதப்பட்டிருக்கு. கொலோசியரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம், கொலோசியர் 2:5 கடைசி 2 வரியில், கொலோசியர் 2:5 கடைசி 2 வரையும், உங்கள் ஒழுங்கையும் இயேசுவின் மேலுள்ள உங்கள் விசுவாசத்தின் உறுதியையும் பார்த்து சந்தோஷப்படுகிறேன். நம்ம நினைவில் ஒரு ஒழுங்கு இருக்கணும், நம்முடைய வார்த்தையில் நம்ம ஒழுங்கு இருக்கணும், நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ஒழுங்கு இருக்கணும். குடும்பத்தில் எல்லாருக்குள்ளேயும் என்னென்னா ஒரு ஒழுங்கு இருக்கணும். சில ஆவிக்குரிய குடும்பங்களில் ஒற்றுமையாக ஒழுக்கமாக இருக்கிறாங்க பாருங்கள். சுவிசேஷ ஊழியம் செய்த நாட்களில் மாதத்தில் ஒரு முறையாவது செய்தி கொடுக்கணும்னு சொல்லி ஒரு ஐயா கேட்டுக்கொண்டாங்க. நானும் சரின்னு சொல்லியிருந்தேன். அவருக்கு ஏறத்தாழ 9-10 குழந்தைகள், அவருக்கு 10 பிள்ளைகள். இதில் 2 பையன் போக பாக்கி எல்லாமே பெண் குழந்தைகள். தேவனுக்கு மகிமை. அவங்க கேரளாக்காரவங்க, தமிழ்நாட்டில் தங்கியிருந்தாங்க. அங்கே மாதத்துக்கு ஒரு முறை போகும்போது அவங்க வீட்டில் தனியாக ஜெப அறைன்னு போட்டு ஒரு ரூம் தனியாக வச்சுருக்கிறாங்க. இந்த பிள்ளைகள் எல்லாருமே
அடிக்கடி போய் அதில் ப்ரேயர் பண்ணிட்டு வர்றாங்க. நானே நேராக பார்த்துருக்குறேன். பைபிளோடு போவாங்க, வேத வாசிட்டு ஜெபம் பண்ணிட்டு வருவாங்க. அவங்க வந்த பிறகு இன்னொரு பாப்பா போகும். அவங்க எதுவும் சொல்கிறதாகவே தெரியல, இவங்களே அதை செய்தாங்க. குடும்ப ஜபத்தில் உட்காரும்போது சாயங்காலமும் காலையில் 4 மணிக்கெல்லாம் எல்லா பிள்ளைகளுமே பைபிள் பாட்டு புஸ்தகத்தோடு வந்து வரிசையாக உட்காரோம். ஏறத்தாழ 12-14 பேர் உட்கார்ந்தாங்கன்னா ஒரு சபை மாதிரியே தெரியும். எல்லாம் முக்காடு போட்டு ஒழுங்காக பாடல்களை பாடி எல்லாரும் வசனங்களை, அந்த வசனம் 18 வசனம்னு சொன்னால் ஆளுக்கு 3 பிரித்து கடன்னு வாச்சிக்கிட்டே வருவாங்க ரவுண்டா. ஐயா வந்து விண்ணப்பம் சொல்லுவாங்க, பிள்ளைகள் மாறி 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 ஜெபம் பண்ணுவாங்க. நான் வந்து யோசித்தேன், 5 பெண் பிள்ளைகள் இருந்தால் அரசனை ஆண்டின்னு சொல்லுவாங்க. இப்படி இருக்குது, என்ன செய்யறது, என்ன செய்வார்னு தெரியலையேன்னு சொல்லி ரொம்ப பல தடவை நான் யோசிச்சிருக்கிறேன். தேவனுக்கு மகிமையுண்டார். இந்த பொண்ணுகள்லாம் வந்து மெச்சூர்ட் ஆகி ஒரு தகுதியான நிலைமைக்கு படிக்க வச்சு வரும்போது ஊழியம் செய்கிறவங்க வந்து ஒரு 2 பேர் மேரேஜ் பண்ணிருக்கிறாங்க. பாக்கி எல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை செய்கிறவங்களாம் வந்து இந்த எல்லா பெண் குழந்தைக்கும் திருமணம் ஆகிப்போச்சு. பூரா சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஸ்டாஃபில் வேலை செய்கிறவங்க தான். அந்த 2 பையனுக்கு கடைசியில் மேரேஜ் பண்ணி வச்சுட்டு அந்த மூத்த மகன் அவர் சென்னையில் போய் செட்டில் ஆகிட்டார். மூத்த மருமகனை அந்த ஊழியத்தில் வச்சிருக்கிறார். இந்த பிள்ளைக்கு மேரேஜ் ஆகலை. இதுக்கு என்ன செய்வேன் ஒன்றும் இல்லைங்க, அவங்க ப்ரேயர் மட்டும்தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அவ்வளவும் கர்த்தர் செய்து நிறைவேற்றினார். ஒரு அல்ல சொல்லுவோமா, இன்றைக்கு சிலருடைய வாழ்க்கையில் அந்த தேவ பக்தியின் ஜெபம் உறுதியாக இருக்குதுங்க. தகப்பனும் தாயும் பிள்ளைகளும் ஜெபிக்கிறாங்க. சிலருடைய வாழ்க்கையில் தனி ஜெபமும் இல்லை, குடும்ப ஜெபமும் இல்லை. கடுமையாக உழைக்க வேண்டியது, சாப்பிட வேண்டியது, தூங்க வேண்டியது. அந்த கர்த்தரோடு பேசுகிற அந்த நேரத்தை ஒதுக்கிறதில்ல. தேவ வசனத்தை வாசிக்கும்போது அவர் பரிசேயரோட, சதுசேயரோட, வேத பாரகரோட, புறஜாதியோரோட ஆண்டவர் பேசுகிற வார்த்தையெல்லாம் வாசிக்கும்போது இருதயமே சந்தோஷத்தோட கொளிர்ந்து விட்டு எரிகிறது போல இருக்கு. அதிகாலையில் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். அப்புறம் கர்த்தர் சபை ஊழியத்தை கொடுத்த பிறகு போய் ஒரு நாள் செய்தி கொடுத்துட்டு, ஐயா இனிமேல் வர முடியாது, தயவுசெய்து வருத்தப்பட்டுக்காதீங்க. தேவனுக்கு மகிமையுண்டார். கர்த்தர் சபை ஊழியத்தை கையில் கொடுத்துருக்கிறார், நான் அதை கொஞ்சம் கவனிக்கணும். சரிப்பா, நீ பார். நல்ல ஒரு கல்வி, தகுதியான நல்ல ஒரு தொழில், அந்த தொழில் கர்த்தர் தொடங்கி தந்தா இருக்கணும். அந்த தொழில் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதா இருக்கணும். தொழிலை தேவன் பாதுகாக்கிறதா இருக்கணும். தொழிலில் வளர்ச்சி இருக்கணும். தொழிலில் வருமானம் இருக்கணும். குடும்பத்தில் முன்னேற்றங்கள் இருக்கணும்னு சொன்னால், மரத்துக்கு வேரில் தண்ணி நிறைய ஊற்றும் போது அது செழிக்கும். தேவனுடைய மனுஷன் இங்கே ஜெபம் பண்ணும்போது தொழிலும் செழிக்கும், குடும்பமும் செழிக்கும், பிள்ளைகளும் செழிப்பாங்க. அந்த மருத்துவச்சிகளுடைய குடும்பத்தை தேவன் என்ன செய்தார்? தலைக்க பண்ணினார் என்று எழுதப்பட்டிருக்கு. ஜெபிக்கணும். ஒரு அல்ல சொல்லுவோமா? அப்போ அங்கே தேவ பக்தி உறுதியாக இருக்கணும். இங்கே ஒழுங்கும் தேவன் மேல் வைத்திருக்கிற அந்த விசுவாசமும் என்ன செய்யணும்? உறுதியாக இருக்கணும். கடைசி வரை அந்த விசுவாசத்தில் நம்ம உறுதியாக இருக்கணும். உறுதியாக இருக்கணும். எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்பான். அப்படி இருக்குதான்னு கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட முதல் நாள்
இதுவரைக்கும் கடந்து வந்த நாள், இந்த நாட்களுக்குள்ள அந்த தேவ பக்தி எனக்குள்ள உறுதியாக இருக்கா, ஒழுங்கு எனக்குள்ள உறுதியாக இருக்கா, விசுவாசம் எனக்குள்ள உறுதியாக இருக்குதாங்கிறத பார்க்கணும். ஆண்டவர் சில குஷ்டரோகிகள், வியாதியஸ்தர்கள் தன்னிடத்தில் வந்து ஆண்டவரே எங்களுக்கு சுக வேண்டும் என்று சொல்லும்போது கர்த்தர் கேட்பார், இதை நான் சுகப்படுத்த எனக்கு வல்லம் இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் விசுவாசிக்கிறீங்களான்னு கேட்டார். ஆமாண்டவரே நாங்கள் விசுவாசிக்கிறோம், நீங்கள் விசுவாசிக்கிறபடியே உங்களுக்கு ஆக்கடவுது என்று சொல்லுவார். அந்த நிமிடமே அது கண்டிப்பாக சுகமாகும். அப்படின்னா இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் அற்புதங்களை செய்ய, அதிசயங்களை செய்ய, வாழ்க்கை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்த நம்முடைய விசுவாசத்தை நமக்குள்ளே என்ன செய்யணும் சொல்லுங்கள்? விசுவாசத்தை என்ன செய்யணும்? உறுதிப்படுத்தணும். தேவ பக்தி உறுதிப்படுத்தணும். நம்ம பிள்ளைகள் போதனை கேட்டு வாழ்கிறத விட நம்முடைய வாழ்க்கையை பார்த்து பிள்ளைகள் ஒழுக்கத்தில் வளரணும். ஒழுக்கத்தில் வளரணும். எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். அந்த ஒழுங்கு நமக்குள்ள சரியாக இருக்கணும். இங்கே உலகத்தில் வந்து தேவனை ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளைகளும் வாழ்கிறாங்க, தேவனை ஆராதிக்காதவர்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இந்த உலகத்தில் வாழ்வதற்கு நல்ல வேலை, வருமானம், உணவு, உடை இருந்தால் போதும், உலகத்தில் வாழ்ந்துடலாம். ஆனால் பரலோகத்தில் போய் தேவனோடு வாழணும். அதுக்கு நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கு? எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை சோதரிப்போம். ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கு? இப்போ நம்முடைய தேவைகளை ஆண்டவற்றை ஒப்பு கொடுத்து, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை ஆண்டவற்றை ஒப்பு கொடுத்து முழங்கால் போட்டு செபிக்கும் போது ஆண்டவர் நிச்சயமாய் அந்த காரியங்களை செய்வார், அதை மாற்றி கொடுப்பார். நம்ம கண்கள் முன்னாடியே அந்த அதிசயங்களை நடக்கும்படி தேவன் செய்வார். எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். ஸ்தோத்திரம். எபிரெயரின் புத்தகம் 4ஆம் அதிகாரம், எபிரெயர் 4 ஸ்தோத்திரம் 14வது வசனத்தில் கடைசி வரியில், நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவோம். நாம் பண்ணின அறிக்கையை. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். இப்போ நான் எத்தனையோ காரியங்களை நான் அறிவிச்சிருக்கிறேன். கம்பெனியில் வேலை செய்த நாட்களில் காலையிலையும் சாயங்காலமும் கம்பெனி டீ, காப்பி ரெண்டுமே வரும். எவ்வளோ வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். தேவனுக்கு வேண்டாம். இப்படியே பல வருஷங்கள் சாப்பிட்டதுனால ரட்சிக்கப்பட்ட பிறகும் அந்த பழக்கம் எனக்குள்ளே இருந்தது. அந்த டீ சாப்பிட்டா தான் ஜெபம் பண்ண முடியும், பிரசங்கம் பார்க்க முடியும். இப்படி ஒரு இன்னலான எண்ணங்கள் எனக்கு இருந்தது. தேவனுக்கு வேண்டாம். செய்தி எடுக்கும்போது அந்த டீ நேரம் வந்ததுனால ஒரு பாட்டை பாடினாலும் அது எடுபட மாட்டேங்குது, வசனம் வாய்ச்சாலும் எடுபடலை. அந்த காப்பி மேலேயே அந்த எண்ணம் சுற்றிக்கிட்டு கிடக்குது. சரின்னு எனக்கு அந்த டீ காப்பி மேலே வெறுப்பான வெறுப்பு இல்லை, கோபமான கோபம் இல்லை எனக்கு. தேவனுக்கு வேண்டாம். சரின்னு டீ போட்டு கொண்டாந்து கொடுத்தாங்க. 73 டீ போட்டு கொண்டாந்து கொடுத்தாங்க. நீங்கள் அப்படி செய்யணும் நான் சொல்லலை, நான் செஞ்சதை சொல்கிறேன். அதை கொண்டாந்து வச்ச உடனே அந்த டம்ளரில் கை வச்சு ஜெபம் பண்ணேன். கர்த்தாவே, இது ஜெபத்துக்கும் வேத வசனங்களை தியானிக்கிறதுக்கும் செய்தி எடுக்கிறதுக்கும் இந்த டீ காப்பி என்னிலே ஒரு பாவ பழக்கத்தை போல் இதை விட முடியாமல் இருக்கிற சூழ்நிலை இருக்கிறதுனால இன்றைக்கு இந்த டீ காப்பி உங்களுடைய நாமத்தில் குடிப்பதில்லைன்னு பிரதிஷ்டை பண்ணி விடுறேன். உயிரோடு இருக்க வரைக்கும் அதை நான் தொடமாட்டேன்னு சொல்லி ஒரு அறிக்கை செய்தான். 73 அறிக்கை செய்துன்றைக்கு வரைக்கும் டீ காப்பி நான் தொட்டதே கிடையாது. எப்போ வேணாலும் ஜெபம் பண்ணுறேன், எப்போ வேணாலும் பைபிள் வாசிக்கிறேன், எப்போ வேணாலும் பிரசங்கம் எடுக்கிறேன், எப்போ வேணாலும். ஏன்னா அந்த அடிமைத்தான நுகத்தை தேவன் முறித்து போட்டார். நம்ம விசுவாசத்தில் உறுதியாக இருக்கணும், அறிக்கை செய்ததில்
சொல்லுங்க, அறிக்கை செய்ததில் உறுதியாக இருக்கணும். நம்ம ஏழையாக இருந்தாலும் சரி, ஒன்றும் இல்லாமல் இருந்தாலும் சரி, நம்ம விசுவாசத்தில் உறுதியாக இருந்தால் எதை எண்ணி விசுவாசித்திருக்கிறோமோ அது அப்படியே நம்ம குடும்பத்தில் நடக்கும். ஆமேன்னு சொல்ல மாட்டீங்க? நீங்கள் பிரதிஷ்டை பண்ணிட்டீங்களா? சர்ச்சில் வாயை திறக்கிறது இல்லைன்னு எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்பான். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். தேவ பக்தி நமக்குள்ள எப்படி இருக்கணும்? யோவானின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 31வது வசனத்தில் 2வது வரியில், ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாக இருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார். ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாக இருந்து, தேவ பக்தியில் உறுதியாக இருக்கணும், ஒழுக்கத்தில் உறுதியாக இருக்கணும், விசுவாசத்தில் உறுதியாக இருக்கணும், அறிக்கையில் உறுதியாக இருக்கணும். இங்கே ஒரு மனுஷன் தேவ பக்தி உள்ளவனாக இருந்து அவருடைய சித்தம் செய்தால், தேவ பக்தியும் இருக்கணும், தேவ பக்தியும் இருக்கணும், அவருடைய சித்தமும் செய்யணும். அவருடைய சித்தமும் செய்யணும். எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்பான். இதெல்லாம் வரிசையாக இருக்குதான்னு பாருங்கள். ஆராதிக்கிறது நமக்கு ரொம்ப நல்லது. ஆனால் வேத வசனத்தை கை கொண்டு வாழ்ந்து ஆராதிக்கிறது ரொம்ப நல்லது. நீங்கள் வசனத்தை கை கொள்ளும்போது ஒரு மனுஷன் சத்ருவாக இருந்தாலும் நமக்கு பயம் வராது. நீங்கள் வசனத்தை கை கொண்டு வாழும்போது பிசாசே நமக்கு எதிரிட்டு வந்தாலும் கூட அந்த பிசாசுக்கு நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத பிசாசு உலகத்தில் எதுவுமே கிடையாது. எல்லாரும் கர்த்தரை துதிப்போம். எதுவுமே கிடையாது. ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஒரு எல்லை சொல்லுவோமா? தேவனுக்குமே உண்டாட்டும். இப்போ ஆண்டவர் நான் என்ன செய்யணும்? தேவனுடைய சித்தம் செய்யணும். எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவர் நான் தேவனுடைய சித்தம் செய்யணும். அப்படி நான் தேவனுடைய சித்தம் செய்வதற்கு முன்னாடி எனக்கு என்ன இருக்கணும்? தேவ பக்தி இருக்கணும். அந்த தேவ பக்தி நம்மளை பார்த்தாலே நாம் தேவ பக்தியில் இருக்கிறோங்கிறது தெளிவாக தெரியணும். தெளிவாக தெரியணும். டெய்லி ஜெபித்து டெய்லி வேத வாச்சு ஆண்டவருக்கு என்று வாழ்ந்து ஆராதிக்கலைன்னா கிறிஸ்தவ வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் நிலை நிற்க முடியாது. இந்த ஆராதனை ஒன்று போதுன்ட்டு நீங்கள் வீட்டில் ஜெபிக்காமல் வீட்டில் வேத வாசிக்காமல் இருந்தால் ஆராதனை 2 மணி நேரமும் பாக்கி பூரா உலக பிரகாரமாக போயிடும். உலக பிரகாரமாக நேரத்தை செலவு பண்ணுறோம். ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நமக்கு டைம் பத்தாது. நேரத்தை நம்ம தான் ஒதுக்கணும். ஒரு எல்லை சொல்லுவோமா? நேரத்தை நம்ம தான் ஒதுக்கணும். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஸ்தோத்திரம். 1 யோவான், கொஞ்சம் வேகமாக எடுங்க. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் 2வது வரியில், ஆ 1 யோவான் 2:17 2வது வரி, தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். இதுக்கு வேற எதுவும் கேட்கணுங்கிற அவசியம் இல்லைங்க. தேவனுடைய சித்தம் நம்ம செய்துட்டோம் அப்படின்னு சொன்னால் என்றென்றைக்கு நம்ம நிலைத்திருக்கலாம். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். என்றென்றைக்கு நிலைத்திருக்கலாம்.
தேவ பக்தியோடு ஆண்டுடைய சித்தம் செய்யும்போது கர்த்தர் அவனுக்கு செவி கொடுப்பார்னா சொல்கிறதை கேட்பார், கொடுப்பார், சொல்கிறதை கேட்டு கொடுப்பார், சொல்கிறதை கேட்டு கொடுப்பார். தேவ பக்தி இருக்கணும், தேவனுடைய சித்தம் இருக்கணும். நம்ம கையில் பணம் இருக்கலாம், ஏதாவது ஒன்று வாங்கணும்னா கர்த்தர்ட்ட சொல்லணும், இந்த பொருளை வாங்கலான்னு நான் யோசிக்கிறேங்க தாவே, உங்களுடைய பார்வைக்கு அது நலமாக இருந்து ஆண்டவருக்கு சித்தமாக இருக்குமானால் தகுதியான விலையில் அது எனக்கு கிடைக்கும்படி கட்டளையிடுங்க, இல்லைன்னா உங்கள் சித்தப்படி செய்யுங்கன்னு ஜெபம் பண்ணிவிட்டு வாங்கணும். அது வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு ஜெபம் பண்ணணும். எல்லாரும் கர்த்தரை துதிப்போம். இப்போ எல்லாம் தேவனோடு இசைந்து வாழ்கிற வாழ்க்கையை நம்ம ஏற்படுத்தும் போது கர்த்தர் மெய்யாகவே நம்ம என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார், ஆசீர்வதிப்பார். பிள்ளைகளெல்லாம் சிறு பிள்ளைகளாக இருக்கும்போதே கர்த்தருக்குள்ளே வளர்க்கணும், கர்த்தருக்குள்ளே வளர்க்கணும். இன்றைக்கு பெற்றோர்கள் ஆரம்ப காலத்திலேருந்து பக்தியாக நல்லா வாழ்கிறாங்க, ஆனால் பிள்ளைகளை கவனிக்காமல் வளர்க்குறதுனால இவங்களோட முடிஞ்சது அவங்க வேறு லைனில் போயிடுறாங்க. பிள்ளைகள் கிறிஸ்துவுக்குள்ளே நிலை நிற்க முடியறதில்லை. பிள்ளைகளை கொண்டு ஒரு 15 வயசு 20 வயசுலையா ஸ்கூலில் சேர்க்குறாங்க. எப்போ சேர்க்குறாங்க? 4 வயசு. இப்போ ஃப்ரீ கிளாஸ்னு ஒன்று வச்சு பிறந்து ஊந்து தெரிஞ்சாலே கொண்டு போய் விட்டுறாங்க. அப்போ இருந்து படித்தா தான் அது உருப்படியான ஒரு கல்விக்கு வரும். அதே போல் குழந்தைகளை என்ன செய்யணும்னா பிறந்து அதுக்கு 1வது வயசில் இருக்கும்போதே கர்த்தருக்குள்ளே கொண்டு வந்துடணும். வேத வசனங்கள் அதிகமாக சொல்லி கொடுக்கணும், பிள்ளைகளுக்கு பாடல்களை பழக்கி கொடுக்கணும், ஜபத்தை பழக்கி விடணும். பையனாக இருந்தால் நம்ம வீட்டில் எப்படி வாழ்ந்து நிலை நிற்கணும்னு சொல்லி கொடுக்கணும். பெண் பிள்ளையாக இருந்தால் இங்கே நீ வாழ்கிறதோட போகிற இடத்துல எப்படி நீ ஜமாளிக்கணும், வாழணுங்கிற எதெல்லாம் எப்படி ஃபேஸ் பண்ணணும் நீ கற்றுக் கொடுக்கணும். நம்ம பிள்ளைகளை சர்க்கஸில் ஆட விட்டு ஆடுங்களாம் ஆடாது. அதுக்குன்னு பயிற்சி கொடுத்த பிள்ளைகள் அங்கேருந்து ஒரு கம்பியில் அதை விட்டுட்டு இன்னொரு கம்பியில் போகுதுங்க. எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆமென். என் குடும்பத்தில் யாருமே கிறிஸ்தவர்கள் கிடையாது, நான் மட்டும்தான் ரட்சிக்கப்பட்டேன். சபைக்கு வரும்போது நான் சின்ன பையனாக சபைக்குள்ளே நுழைஞ்சேன். ஒன்றுமே தெரியாது, எனக்கு ஒன்றுமே தெரியாது. யோசிக்கிறேன் நான், இவங்கெல்லாம் இப்படி கர்த்தரை ஆராதிக்கிறாங்க, இந்த லெவலுக்கு என்னைக்கு நம்ம வர முடியும், எப்படி வர்றது? ஒரு எல்லை சொல்லுவோமா? இவங்க லெவலை பிடிக்கிறதுக்கு 1 வருஷம் இல்லைன்னா 2 வருஷம் ஒரு பிளான் பண்ணி நம்ம செயல்பட்டால் தான் இதை மேற்கொள்ள முடியும். எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். முயற்சி, முயற்சி, சோதரம். ஒரு எல்லை சொல்லுவோமா? இப்போ தேவ சித்தப்படி நம்ம சோதரம் அது அந்த மாதிரி பல வைத்தியங்கள்லாம், நல்ல வைத்தியங்கள்லாம் இருக்குது. டாக்டர்கள்லாம் ரொம்ப முயற்சி பண்ணுறாங்க. தோல்வியில் போகிறவங்கெல்லாம் கூட சுகமாகி வர்றாங்க. அவங்களும் பாடுபடுறாங்க, பிரயாசப்படுறாங்க. அதை விட வசனம் என்ன சொன்னா, நீ தேவ சித்தம் செஞ்சனா நீ நிலைத்திருப்ப. நீ என்ன செய்யணும் சொல்லுங்க? யாரு? சத்தமாக சொல்லுங்க. நான் தேவ சித்தம் செய்யணும். நான் தேவ சித்தம் செஞ்சால் நான் நிலைத்திருக்கலாம், நிலைத்திருக்கலாம். போன வாரத்தில் நான் சொன்னேன், நாம் தேவாலயத்தில் ஆராதிக்கிறது, வசனத்தை கேட்கறதுனுடைய முகாந்திரம் என்னன்னா, நம்ம ஆண்டவருடைய வரிகளை போகணும். ஆமேன்னு சொல்ல மாட்டீங்க, ஒரு அலையிலே சொல்ல மாட்டீங்க. எப்போ நம்ம கர்த்தரை கனம் பண்ணுறது? ஒரு அலை சொல்லவுமா? தேவனுக்கு மகிமை. ஸ்தோத்திரம். பிள்ளைகளை அந்த தேவ பக்தியில் வளர்க்கணும். அவங்களே பைபிள் எடுத்து வாசிக்கணும், அவங்களே பாட்டு பாடணும், அவங்களே முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணணும். அவங்களே. எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில்
1 யோவான் 5ஆம் அதிகாரம் 14வது வசனம். நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி கொண்டிருக்கிற தைரியம். அது தேவ சித்தப்படி கேட்கணும். எதை சொல்லுங்க, எதை? ஏன்னா 30 வருஷம் ஆச்சு ஆராதனைக்கு வந்து, 40 வருஷம் ஆச்சு, இன்னும் பரிசுத்த ஆவி பெறாமல் இருக்கிறது எவ்வளோ வேதனையாக இருக்குது. நைட்லாம் சஞ்சலமாக இருந்துச்சு எனக்கு. கவலையே இல்லாமல் நாம் எப்படி இருக்கிறது? ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டால் தேவன் தம்முடைய வசனத்தில் உறுதியாக நின்னார்னா ரொம்ப சிரமம். அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படியது நமக்கு ரொம்ப நல்லது. டெய்லி அந்த பரிசுத்த ஆவியில் வந்து நம்ம என்ன செய்யணும்? உபயோகமாகணும். மனுஷன் பேசி வீணான வார்த்தை யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளில் என்ன செய்யணும்? கர்த்தருடைய பிள்ளைகள் பேசும்போது இந்த வார்த்தை ஆசீர்வாதமான வார்த்தையா, இந்த வார்த்தை நியாய தீர்ப்புக்கு ஏற்ற வார்த்தையான்னு யோசிக்காமல் பேசக்கூடாது. யோசிக்காமல் பேசக்கூடாது. கேள்விப்படுறதை வச்சு பேசக்கூடாது. அது நடந்திருக்கும், நடக்காமல் இருக்கும். நடந்ததாக சொல்கிறாங்கன்னா அதை வச்சு பேசவே கூடாது. உள்ளதை உள்ளதென்றும் மெஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும்னு ஆண்டவர் சொன்னார். திருஷ்டாந்தமாக இல்லாததில் எதையும் தலையிட்டு நம்ம பேசக்கூடாது. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 1 தீமோத்தேயு 8வது வசனத்தில் 2வது வரி, தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதாகியால் எல்லாவற்றுக்கும் அது எனது எல்லாவற்றுக்கும் பிரயோஜனம் உள்ளது. வாக்குத்தத்தம் அந்த ரட்சிக்கப்பட்டதுக்குரிய அந்த செழிப்பு, அந்த சுறுசுறுப்பு, அந்த உற்சாகம் எதுவுமே இல்லை பாருங்க. எதையோ இழந்து போன மாதிரி தான் உட்கார்ந்து இருக்கிறோம். உலகத்தில் இருக்கிற சகல தங்கங்களிலும் அதிலும் உயர்ந்த ஒரு தங்கம் நமக்கு தேவனாக இருக்கிறாருங்கிறதே மறந்துட்டு ஏதோ ஒன்றை இழந்து போனது போல ஒரு அல்ல சொல்லுவோமா? பேங்கில் நம்ம அக்கௌண்ட்டில் பணம் போட்டிருக்கிறோம்னா அதை கூட எடுக்க கொஞ்சம் டைம் ஆகும். இவர்கிட்ட முழங்கால் போட்டு கேட்ட உடனே கத்துறதை நமக்கு வாய்க்க செய்வார். அந்த விசுவாசம் நமக்குள்ள உறுதியாக இருக்கணும். தேவ அன்பு உறுதியாக இருக்கணும். பிரயோஜனம் இருக்காது. சத்தியம் சொல்லுது, தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதாகியால் எல்லாவற்றுக்கும் எது பிரயோஜனம் உள்ளது? தேவ பக்தி. எல்லாவற்றுக்கும் பிரயோஜனமானது. ஒரு எல்லை சொல்லுவோமா? தேவ பக்தி. நீதிமொழிகள் 14:23 நீதிமொழிகள் 14:23 சகல பிரயாசத்தினாலும் பிரயோஜனம் உண்டு. எந்தெந்த சகோதரிகள் பிரயாசப்படுறாங்களோ, எந்தெந்த சகோதரிகள் பிரயாசப்படுறாங்களோ, எந்த துறையில் பிரயாசப்பட்டாலும் அது பிரயோஜனம் உள்ளது. பிரயாசம் பிரயோஜனம் உள்ளது. தேவ பக்தி எல்லாவற்றுக்கும் பிரயோஜனம் உள்ளது. அது இருக்கணும். நமக்கு தவறத்தான் தவறுன்னு நம்ம ஒத்துக்கணுமே தவிர, தவறு செய்யாதுன்னு சொல்கிறத தவறாக நம்ம புரிஞ்சிக்கக்கூடாது. எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். தொட்டதுக்கெல்லாம் நான் கோவிச்சுக்கிட்டு, தொட்டதுக்கெல்லாம் வருத்தப்பட்டுக்கின்றேன்னு இந்த லெக்கை நான் அடைஞ்சிருக்க முடியாது.
அப்படியே கண்ணை மூடி ஜெபத்தில் இருப்பேன். அவங்க ஜெபத்தில் சொல்கிற வார்த்தை பூரா அப்படியே கேதர் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அவங்க பாடும்போது அவங்களுடைய குரல், அவங்களுடைய ராகம், அவங்களுடைய இசை, அவங்களுடைய ஏற்றங்கள் இறக்கங்கள் பாட்டில் எல்லாம் பயங்கரமாக கவனிப்பேன். ஒரு எல்லை சொல்லுவோமா? தேவனுக்கு மகிமை. இப்படி சோர்ந்து போகாமல் பிரயாசப்பட்டதுனால தயவா கர்த்தர் என்னை மன்னிக்கணும், பெருமைக்கல்ல. எந்த சபையில் நான் பிறந்து வளர்ந்தேனோ அதே சபையில் அதே தகப்பன் கூப்பிட்டு செய்தி கொடுன்னு சொன்னார். நான் சொல்லிட்டேன், நீங்கள் இருக்கும்போது நான் கொடுக்க மாட்டேயா அப்படின்னு. நீ கொடு, நீ கொடு, நான் கேட்குறேன். எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்பான். 50 வருஷம் வளர்ச்சி என்ன, 30 வருஷம் வளர்ச்சி என்ன, மாற்றம் என்ன, உணர்வு என்ன, பலன் இல்லை, தரிசனம் என்ன, ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய அந்த அபிஷேகம் என்ன, என்ன வளர்ச்சி? தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் என்ன செய்யணும்? வளரணும். பிள்ளைகள்லாம் வளரணும். ஒரு சாட்சி கொடுக்க சொன்னால் கொடுக்கணும். பாடல் ஒன்று பாட்டு கேஷ வாச்சா அப்படி இனிமையாக பாடுற அளவுக்கு கற்று தேறி இருக்கணும். நேரத்தை சபையில் உட்கார்றதில் கழிக்காமல் நேரத்தை ஜெபிக்கிறதில்ல, வேத வசனத்தை வாசிக்கிறதில்ல, பிரசங்கத்தை கேட்கறதில்ல. அந்த வேத வசனத்தினுடைய கருத்துக்களை அறிய பிரயாசப்படணும். எத்தியோப்பியா மந்திரி ரதத்தில் உட்காந்து ஏசையா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசிட்டு போனான்னு பிலிப்பு போய் கேட்குறாரு, நீ வாசிக்கிற என்னுடைய கருத்து தெரியுதான்? தெரியல. தீர்க்கதரிசி தன்னை குறித்தா பிறரை குறித்தா யாரை குறித்து சொல்கிறாருன்னு சொன்ன உடனே அப்படி ரதத்தில் உட்காந்து அதுக்கு விளக்கங்களை கொடுத்து அப்படியே ஞானஸ்தானத்தையும் கொடுத்துட்டு போயிட்டார். அநேகர் பைபிள் வாசிப்பாங்க, ஆனால் என்ன தெரியாது? கருத்து தெரியாது. அதனால் நான் வேதம் வீட்டில் வாசிக்கும் போதெல்லாம் அந்த வரியில் விரலை வச்சு அப்படியே வாசிப்பேன். வாசி இந்த வரி எந்த காலத்தை குறித்து சொல்கிறாரு, இது எதை குறித்து பேசுகிறாரு. எல்லாரும் கர்த்தரை துதிப்போம். வேதம் வாசிக்கும் போதே சத்தியத்தை பகுத்து எடுத்தோம்னா தான் அப்படியே கண்மலையில் அஸ்திவாரம் போட்ட வீட்டை போல் நம்ம நிற்கலாம். மணலில் கட்டின வீடு போல் நம்ம விழுந்து போயிடக்கூடாது. எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஒன்று கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் பைபிள் எடுத்து பாருங்கள் வசனத்தை. 1 கொரிந்தியர் 13:3 வசனத்தில், எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டெரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றுமில்லை. என்ன இருக்கணும்? எல்லாரும் சொல்லுங்க, என்ன இருக்கணும்? யாருடைய அன்பு இருக்கணும்? தேவனுடைய அன்பு. நான் பிதா என்னில் அன்பாக இருக்கிறது போல் நானும் உங்களில் அன்பாக இருக்கிறேன், என்னுடைய அன்பில் என்ன செய்யுங்க? நிலைத்திருங்கள்னாரு. தேவ அன்பு இருக்கணும் நமக்குள்ள, சகோதரிகளுக்குள்ள தேவ அன்பு இருக்கணும். அதுதான் பாரபட்சம் இருக்காது. அந்த அன்பில் கோபம் இருக்காது, அந்த அன்பில் பாரபட்சம் இருக்காது, அந்த அன்பில் பெருமை இருக்காது, அந்த அன்பில் மேட்டிமை இருக்காது, அந்த அன்பில் வீம்பு இருக்காது, அந்த அன்பில் வைராக்கியம் இருக்காது, அந்த அன்பில் பழிவாங்குதல் இருக்காது. எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். அன்பு எனக்கு இராவிட்டால், எல்லாரும் சொல்லுங்க, நல்லா கொஞ்சம் சத்தமாக சொல்லலாம்ல. ஏனாவிட்டால் பிரயோஜனம் ஒன்றும் இல்லைங்க. பால் பானை இருக்குது, உள்ள பால் இல்லைன்னா என்ன பிரயோஜனங்க? ஆவிக்குரிய மனுஷையாக இருந்து கிறிஸ்துவின் அன்பு நமக்குள்ள இல்லைன்னா என்ன பிரயோஜனம்?
எனக்கு உண்டானதெல்லாம் அன்னதானம் பண்ணினாலும், என் சரீரத்தை நான் சுட்டரிக்க கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் பிரயோஜனம் ஒன்றும் இல்லைங்க. தேவ பக்தியானது எல்லாவற்றுக்கும் பிரயோஜனமானது. தேவ பக்தியானது, பேசுங்க, தேவ பக்தியானது எல்லாவற்றுக்கும் பிரயோஜனமானது. நான் இருக்கிறேன்னா கிறிஸ்துவுக்கு நான் பிரயோஜனமாக இருக்கணுங்க, பிரயோஜனமாக இருக்கணும். ஒரு சாட்சி சொல்கிறேன், ஏற்கனவே சொன்னது தான். உரத்த நாட்டில் வந்து ஒரு 3-4 நாள் செய்தி கொடுத்துக்கிறேன். அந்த ஆராதனைக்கு தொடர்ந்து தானியல்னு சொல்லி ஒரு பையன் வந்துக்கிட்டே இருந்தார். அந்த 2-3 நாள்லையே என்கிட்ட ரொம்ப நெருக்கமாக பழகினார். அவர் சொன்னார், எங்கள் வீட்டுக்கு வாங்கயா போகலாம் அப்படின்னாரு. கூப்பிட்டார், எங்கள் வீட்டுக்கு வாங்க போகலாம் அப்படின்னு. நான் இங்கே சபையில் இருக்க வரைக்கும் ஊழியக்கார்ட்ட சொல்லாமல் எங்கேயும் நான் போகக்கூடாது, தவறு. அந்த தவறை நான் செய்ய விரும்பலை, நீ அவர்கிட்ட போய் கேளு, அவரை வீட்டுக்கு கூட்டி போயிட்டு வரையான்னு. அவர் என்னை கூப்பிட்டுட்டு, டேனியல் கூப்பிட்றாரு, போயிட்டு வாங்கன்னு சொல்லட்டும், ஒழுங்கில்லாத எந்த வேலையும் நான் செய்ய மாட்டேன். எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். சரி, நான் அங்கே போய் இந்த மாதிரி சாயங்காலம் மீட்டிங்க்கு கூப்பிட்டு வந்துடுறையா, கொஞ்சம் வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டு வரையா, மதியம் சாப்பாடு நான் ரெடி பண்ணி கொடுத்துட்றையா அப்படின்ட்டாரு. சரினாரு. வண்டியில் போனால் நான் வர்றேங்கிறது தெரிஞ்ச அவங்க அப்பா அந்த வாசலை திறந்து வச்சுருந்தார், வீட்டு வாசலை. போய் இறங்கினா அந்த ரூமு முழுவதுமே மனுஷன் செத்த தலை, மாட்டுத்தலை, ஆட்டுத்தலை, எலும்புகள் பூரா நிறைஞ்சு கிடக்குது. பயங்கர மாந்திரிக வேலை. தேவனுக்கு மகிமையுண்டாகட்டும். அப்போ என்ன டேனியல் இங்கே கூட்டியாந்து விட்டுருக்குற, இந்த வீட்லேயே மதியம் நான் சாப்பிடணும் அப்படின்னு கேட்டேன். இல்லை, கடையில் நம்ம போய் சாப்பிட்டுக்கலாம் ஐயா, எங்கள் அப்பா தான் இப்படி மாந்திரிக வேலை செஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காரு, சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாரு, எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன், கேட்க மாட்டேங்கிறாரு, என்கிட்ட இருக்கிற ஆவிக்கு மிஞ்சினது எதிராக தெய்வம்ங்கிறாரு. அதனால தான் நீங்கள் வந்தீங்கன்னா கர்த்தர் ஏதாவது ஒரு கிரிகளை செய்வார்னா கூட்டு வந்திருக்கிறேன், இப்போ நீங்கள் ஆலோசனை பண்ணுங்கய்யா அப்படின்னு சொன்னேன். அவரும் நானும் நின்று பேசிக்கிட்டு இருக்கும்போதே அவராக கிட்டத்தில் வந்து நின்று, நீங்கள் தான் அங்கே போதிச்சுக்கிட்டு இருக்கிற போதகரா அப்படின்னாரு. ஆமாங்க அப்படின்னேன். உங்களால் என்ன செய்ய முடியும் அப்படின்னாரு. என்னால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னா உங்களால் என்ன செய்ய முடியும் அப்படின்னேன். நான் என்ன செய்கிறேன்னு பார்க்குறியா அப்படின்னா, பார்க்குறேன், செய்ய அப்படின்னு. உடனே போய் டப்புன்னு கதவை சாத்தினார். பயங்கரமாக வீடு அதர்ற மாதிரி 10 கற்று கத்திட்டு ஒரு களையத்தை மஞ்சள் துணியில் கட்டிக்கிட்டு நேராக போய் ஒரு வரலாங்க அங்கிட்டு போய் பூரா தென்னை பனை மரமும் வேலிக்கரவரம் முள்ளுமா இருக்குது, கொண்டுட்டு போய் அங்கே அந்த களையத்தை வச்சுவிட்டு, நீ போய் அந்த களையத்தை தூக்கிட்டு வா, ஓ காரியம் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னார். எல்லாரும் கர்த்தரை துதிப்போம். நீ களையத்தை எடுத்துகிட்டு முதல்ல அங்கே உயிரோடு வந்துடுவோன்னு நான் பார்க்குறேன் அப்படின்னாரு. தேவனுக்கு மகிமைதான். நீ என்ன பெரிய சிங்கம் புலி கரடியா, நீ போய் வச்சுட்டு வருவ, அதை போய் எடுத்துகிட்டு வர என்னால் முடியாதுன்னு நினைக்கிறியா, பாரு அப்படின்ட்டு. டேனியல் நான் போயிட்டு வரேன் அப்படின்னேன். கொஞ்சம் நில்லுங்க அப்படின்னு. மனசில் உங்களுக்கு எப்படி தோணுது? இயேசு கிறிஸ்து மட்டும்தான் தேவன், இதெல்லாம் பிசாசுன்னு எனக்கு மனசில் தோணுது அப்படின்னா. எல்லாரும் கர்த்தரை துதிப்பான். போய் எடுத்துகிட்டு வந்துடுவீங்களா அப்படின்னாரு. கொஞ்ச நேரம் பொருள் வரேன் அப்படின்ட்டு போனேன். சும்மா ஆவியில் நிறைஞ்சு பாக்கியா வரப்பெல்லாம் குதித்து தாண்டி போய் இயேசுவின் நாமத்தில், இந்த களையத்தில் இருக்கிற சாத்தானே, உனக்கு அசைவில்லாமல் போகும்படி இயேசுவின் நாமத்தில் உன்னை கட்டுறேன் நான் அப்படின்னு சொல்லி 2-3 டைம் சொன்னேன். கர்த்தருடைய நாமத்தில் அடங்கி கீழ்ப்படி, செயல்படாதபடி கர்த்தர் உன்னை அதட்டி கீழ்ப்படுத்துவாராக அப்படின்னு சொல்லிட்டு ஜெபத்தை பண்ணிவிட்டு அந்த களையத்தை எடுத்துக்கிட்டு நேராக வந்துட்டான். இதையா களையத்துக்காரரை களையத்தை வச்சுக்கையா,
தேவனுக்கு மகிமை. நான் போய் சாயங்காலம் செய்தி கொடுத்துட்டு திரும்ப நைட்டு இங்கே வருவேன். இப்போ நான் யாருன்னு நீ பார்த்துக்கிட்டே இல்லை, நைட்டு நீ யாருங்கிறத நான் பார்க்குறதுக்கு செய்தியை கொடுத்துட்டு திரும்ப அங்கே வருவேன், நீ தயாராகிரு அப்படின்னு சொன்னேன். சரின்னு போய் சாயங்காலம் செய்தியை கொடுத்துட்டு வண்டி எடு போகலாம் அப்படின்ட்டு போனேன். இந்த வாசலில் தான் படுக்கிறேன். நைட்டு என்ன செய்யணுமோ செய்வோன்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் இந்த பக்கத்தில் குளத்தில் பிரித்து போட்டு என்னமோ விளக்க இது பண்ணிக்கிட்டு என்னமோ சொல்லிக்கிட்டு கத்திக்கிட்டு கிடந்தார். அப்புறம் கொஞ்ச நேரத்தில் அந்த பக்கம் போய் பிரித்து போட்டு விளக்க போற்றி வச்சுக்கிட்டு அங்கே கத்திக்கிட்டு இறங்கு இறங்கு இறங்குனார். என்ன இறங்குச்சோ தெரியல. எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். அப்புறம் எல்லாம் சாக்கை தூக்கிக்கிட்டு எங்ககிட்ட வந்துட்டார். எங்ககிட்ட வந்துட்டார். அவர் சொன்னார், நீ வழிபடுற கர்த்தர் ஒரு வல்லமை உள்ள தேவன் அப்படின்னு சொன்னார். ஒரு வல்லமை உள்ள தேவன் அப்படின்னார். எப்படி சொல்கிற அப்படின்னு, என் உடலில் பாரு அப்படின்னார். லைட் அடித்து பார்த்தா ரத்தம் புள்ளி புள்ளியாக கிடக்குது, மேலே புள்ளி புள்ளியாக கிடக்குது. இந்த ரத்தம் என் மேலே வந்து விழுந்த உடனே என்னிலிருந்த ஆவி பூரா என்னை விட்டு ஓடிடுச்சு. நான் வெறும் மனுஷனாக உட்காந்துருக்கிறேன். இப்போ என்ன செய்யணும் அப்படின்னார். அத்தராத்தில் ஒன்றும் செய்ய முடியாது, நீ போய் படுத்து தூங்கு, காலையில் நான் சொல்கிறேன். 2 காலையில் வந்தார். இந்த பேயை பூரா க்ளோஸ் பண்ணிவிட்டு கத்தருக்குள்ளே நீ வரல அப்படின்னு சொன்னான். இந்த பேயெல்லாம் நீ க்ளோஸ் பண்ணிவிட்டு கத்தருக்குள்ளே வரலன்னு சொன்னான். அதே பேய் திரும்ப உன்னை க்ளோஸ் பண்ண போகுது. நீ பேயாலேயே சாக போகிற, நீ முடிவு நீ எடுத்துக்க அப்படின்னு சொல்லிட்டேன். அவ்வளவையும் ஒரு துப்பட்டியை விரித்து போட்டு அள்ளி போட்டு தலையில் தூக்கிட்டு போய் அங்கே பக்கத்தில் இருந்த குளத்தில் டேங்க் வீசி அடிச்சுட்டு வந்துட்டார். தலையோட தண்ணியை ஊற்றி. எல்லோரும் கத்தரை துதிப்போம். சாயங்காலம் நான் செய்தி கொடுத்துக்கிருக்கேன். அடுத்த நாள் காலையில் செய்தி கொடுத்துக்கிருக்கிறேன். அவர் ஆலயத்தினுடைய வாசப்படியை ஒட்டி உட்கார்ந்து ஆண்டவருடைய வசனத்தை கேட்கிறார். குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷன் பாக்கியவான். ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளும் தேவனுடைய பலன் இருக்கணும், தேவனுடைய அன்பு இருக்கணும். 30 வருஷத்துக்கு பிறகு கோவிச்சுக்கிறேன், 30 வருஷத்துக்கு பிறகு அடிச்சு வைக்கிறேன், 30 வருஷத்துக்கு பிறகு கெட்ட வார்த்தை பேசணும், இது மாதிரி கேவலமான கிறிஸ்தவ வாழ்க்கை எதுவும் கிடையாது. தேவன் அன்பாகவே இருக்கிறார். சொல்லுங்க, தேவன். அதுக்கு அடுத்தது, நான் கிறிஸ்துவின் அன்பிலே நிலைத்திருப்பேன். எனக்கு உண்டான எல்லாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும், என் சரீரத்தை நான் சுட்டரிக்க கொடுத்தாலும், அன்பு எனக்கு இல்லாவிட்டால் பிரயோஜனம் ஒன்றும் இல்லை. அன்பு, அன்பு, அல்லேலூயா. அன்பு இருக்கணும். இப்போ நம்ம வீட்டில் நம்ம நடந்துக்கிறது, பேசிக்கிறது, சாப்பிட்டுக்கிறது, வாழ்கிறது வேறு. அடுத்த வீட்டுக்கு போகணும்னா அவங்களுடைய கண்டிஷன், கண்ட்ரோல் என்னங்கிறது நமக்கு தெரிஞ்சு நடந்துக்கணும். இதவே போய் அங்கே நம்ம செய்ய முடியாது, செய்யக்கூடாது. எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். செய்யக்கூடாது. அங்கே 4 நாள் தங்கி ஒரு ரூம் கொடுத்து கட்டில் எல்லாம் போட்டு 4 நாள் என்னை தங்க வச்சுருக்காங்கன்னு சொன்னால், என்னோடய டைம் முடியும் போது இந்த பெட்டெல்லாம் அள்ளி போட்டு எல்லாம் உதறி கட்டிலெல்லாம் கூட்டி பெட்டெல்லாம் அடித்து போட்டு எல்லாம் கிளியராக பிரித்து தலகாணி உரையெல்லாம் போட்டு வச்சு அங்கே எல்லாம் ஒரு கூட்டி அள்ளி குப்பை வாளியில் போட்டுட்டு பாத்ரூமில் தண்ணி அடித்து கம்ப்ளீட்டாக கிளியர் பண்ணி வச்சுட்டு ஜெபம் பண்ணிட்டு வந்துடுவேன். சில தங்குனாங்கன்னா ஏண்டா தங்க வச்சோங்கிற மாதிரி இருக்கும் ரூம். சகலத்தில் ஒழுங்கில் உறுதியாக இருக்கணும். எதில் ஒழுங்கில் உறுதியாக இருக்கணும். ஒழுங்கில். எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை சோதரிப்பாங்க. எல்லா பிரயாசங்களிலும் பிரயோஜனம் உண்டு. பிரயாசம். இன்றைக்கு கூட 3:45 எந்திரிச்சு 5 மணிக்கு ஜபத்தை முடிச்சுட்டு மற்ற வேலைகள்லாம் செய்துட்டு 7:15 சர்ச்சு வாசலுக்கு வந்துட்டான்.
ஏழைகளுக்கு. காரணம், எதை செய்கிறோமோ அது பிரயோஜனமாக செய்யணும். செய்கிறதையே பிரயோஜனம் இல்லாமல் செஞ்சுக்கிறோம்னா லாஸ்ட்டில் நாம தான் நஷ்டப்படுவோம், யாரும் பட மாட்டாங்க. செய்கிறத சரியாக செய்யணும். நான் செய்கிறதே சரியா தவறா, நான் பேசுகிறதே சரியா தவறான்னு உட்காந்து யோசித்து பார்ப்பேன். ஒரு வேளை சொல்லுவோமா, தேவனுக்கு மகிமை. நம்ம பிள்ளைகள்லாம் நம்ம காலத்துக்கு பின்னாடி அவங்கெல்லாம் பயங்கரமான கிறிஸ்துவின் சந்ததிகளாய், கிறிஸ்துவின் பிள்ளைகளாய், கிறிஸ்துவின் வாரிசாக இருக்கணும் நம்ம பிள்ளைகள். அப்படி அவர்களை வளர்த்து விடணும். பாருங்க, அல்லேலூயா. இப்போ தேவன் இந்த நாளெல்லாம் கொடுத்துருக்கிறார்னு சொன்னால் அவருடைய வருகைக்கு நம்மை ஆயத்தப்படுத்துவதற்காகவும் ஆயத்தப்படுத்திக் கொள்வதற்காகவும் இந்த ஆட்களை தேவன் கொடுத்துருக்கிறார். இதெல்லாம் விளையாட்டு போல நம்ம செலவு செய்யக்கூடாதுங்க. நேற்றைய தினம் போயிடுச்சு, திரும்ப நமக்கு கிடைக்காது. இந்த நாள் போயிடுச்சுன்னா திரும்ப கிடைக்காதுங்க. காலத்தை என்ன செய்யணும்? பிரயோஜனப்படுத்தணுங்க. டெய்லி 1 மணி நேரம் 2 மணி நேரம், எல்லா நாளையும் 1 மணி நேரம் 2 மணி நேரம் கர்த்தருக்கு செலவு பண்ணி அனுப்பிச்சிக்கிட்டே இருக்கணும். அப்போ ஓரளவு நம்ம கரை சேர்றதுக்கு தோதா இருக்கும். எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆமென். பேதுரு 2ஆம் அதிகாரம் 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் 2 பேதுரு 2:9 கர்த்தர் தேவபக்தி உள்ளவர்களை சோதனையிலிருந்து ரட்சிக்கவும் அக்கிரமக்காரரை இல்லாதவர்களாக நியாய தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும் அறிந்திருக்கிறார். இப்போ தேவ பக்தியில் நமக்கு இருந்தோம்னு சொன்னால் எந்த கஷ்டம் வந்தாலும், சோதனை வந்தாலும், பிரச்சனை வந்தாலும் அவங்கள ரட்சிப்பார். சோதனை போகும்படியான ஒரு போக்கை என்ன செய்வார்? உண்டாக்குவார். சோதனை செய்கிற மனுஷன், ஒடுக்கிற மனுஷன், நெருக்கிற மனுஷன், கெடுக்கிற மனுஷன் இல்லாமல் போகும்படி செய்வார். அந்த ஏரியாவிட்டே மாற்றிடுவார். நமக்குள்ள என்ன இருக்கணும்? இருக்குதான்னு பாருங்க. வீட்டில் என்னென்ன பொருள் இருக்குது, என்னென்ன பொருள் குறைஞ்சிருக்கு, என்னென்ன பொருள் சுத்தமாக தீர்ந்து போச்சுன்னு தெரியும். கையில் காசு இருக்குதா இல்லையாங்கிறது நமக்கு தெளிவாக தெரியும். தேவ பக்தி இருக்குதா இல்லையான்னு பாருங்கள். நாட்களை வீணாக்கிடக்கூடாது. நாட்களை சொல்லுங்கள், நாட்களை வீணாக்கிடக்கூடாதுங்க. அதாவது செய்ய முடியாது அப்படிங்கிறதே இருக்கக்கூடாது நம்ம வாழ்க்கையில். சாதனை பண்ணி செய்து காட்டணுங்க. சாதனை பண்ணி சொல்லுங்கள், சாதனை பண்ணி செய்து காட்டணும். கர்த்தர் என் மூலமாக கேட்ட சத்தியம் கேட்ட மக்கள், ரட்சிக்கப்பட்ட மக்கள், ஞானஸ்நானம் எடுத்தவங்க அநேகமாயிரமுங்க. சும்மா நான் விளையாட்டுக்கு உட்கார்ந்துருக்கல. ஒரு எல்லை சொல்லுவோமா, விளையாட்டுக்கு உட்காரல. தேவ பக்தி உள்ளவர்களை சோதனையிலிருந்து ரட்சிக்க தேவன் அறிந்திருக்கிறார். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில், கலாத்தியர் 4:14 2வது வரி, கலாத்தியர் 4:14 2வது வரி, என் சரீரத்தில் உண்டாயிருக்கிற சோதனையை அசட்டை பண்ணாமலும் அரோசியாமலும் தேவ தூதனை போலவும் கிறிஸ்து இயேசுவை போலவும் என்னை ஏற்றுக்கொண்டீர்களே. என் சரீரத்தில் உண்டாயிருந்த சோதனையை நீங்கள் அசட்டை பண்ணாமல். அப்போஸ்தலர் 14:19 அப்போஸ்தலர் 14:19 அந்தியோகியாவிலும் இருந்து யூதர்கள் வந்து ஜனங்களுக்கு போதனை செய்து பவுலை கல்லெறிந்து மரித்து போனான் என்று எண்ணி பட்டணத்துக்கு வெளியில் இழுத்து கொண்டு போனார்கள். இந்த கல்லுலேயே அடித்து
பவுல் உடம்புல எக்கச்சக்கமான காயங்கள், சேதங்கள், பெரிய கல்லெடுத்து எரியும்போது அந்த இடமெல்லாம் என்ன ஆச்சுன்னு தெரியல. இதைத்தான் அங்கே கலாத்தியர் நாட்டில் சொல்கிறாரு, கலாத்தியர் சபைக்கு சொல்கிறாரு, என் சரீரத்தில் உண்டாயிருந்த சோதனையை நீங்கள் அசட்டை பண்ணாமலும் அசோரியாமலும் இருந்து தூதனை போலவும் அந்த ஆண்டவர் இயேசுவை போல என்னை என்ன செய்தீர்கள், ஏற்றுக்கொண்டீர்கள்னார். காரணம், அந்த தேவ பக்தி உள்ளவர்களை சோதனையிலிருந்து என்ன செய்வார், விடுவிப்பார். இன்றைக்கு செய்தி முடிந்து போகும்போது எதோட போகணும்? தேவ பக்தியோட, தேவ பலத்தோட, தேவ கிருபையோட, தேவ சமாதானத்தோட, தேவனுடைய ஆசீர்வாதத்தின் நிறைவோடு நாம் போகணும். இந்த செய்தி ஒரு வாரம் வரைக்கும் நமக்கு அனல் மூட்டின மாதிரி இருக்கணும். எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். தேவனுக்கு மகிமை. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். லூக்காவின் புத்தகம் 22ஆம் அதிகாரம் எல்லாருமே எடுங்க. லூக்கா 22 46வது வசனத்தில், லூக்கா 22:46 நீங்கள் நித்திரை பண்ணுகிறது என்ன, சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து என்ன செய்யுங்கள், ஜெபம் பண்ணுங்கள் என்றார். அந்த தேவபக்தி உள்ளவர்களை சோதனையிலிருந்து அவர் ரட்சிக்கவர் மட்டுமல்ல, நீங்கள் நித்திரை பண்ணுகிறது என்ன. நித்திரைனா சொல்லுங்க, தூக்கம். நீங்கள் தூங்கிறது என்ன, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு எழுந்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்றார். அப்போ ஜெபம் பண்ணுனா என்ன வராது? எல்லாம் சொல்லுங்க. ஜெபம் பண்ணலைன்னா என்ன வரும்? சோதனை வந்ததுக்கு பிறகு ஜெபிக்கிறத பார்க்கலாம். சோதனை வர்றதுக்கு முன்னாடியே நம்ம ஜெபம் பண்ணிடணும். என் குடும்பத்துக்கு விரோதமாக மனுஷனால் ஏற்படுற தீமையை நீக்குங்க, மனுஷால் ஏற்படுற தீமையை நீக்குங்க, பிசாசால் ஏற்படுற தீமையை நீக்கி போடுங்க, செய்வனைனால் உண்டாகிற தீமைகளை நீக்கி போடுங்க, இயற்கையால் உண்டாகிற தீமைகளை நீக்கி போடுங்க. உண்மை தவிர எனக்கு ஆதரவு யாரும் இல்லை, நீங்கள் தான் எனக்கு உதவி செய்யணும்னு சொல்லி சோதனை வர்றதுக்கு முன்னாடியே நாம் என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். என்னுடைய தனி ஜெபத்தில் பிசாசை கட்டி அதட்டி ஜெபிச்சுக்கிட்டே இருப்பேன் நான். எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். ஆண்டவர் வருவார். சொல்லுங்க, வருகையில் நான் போயிடுவேனான்னு யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் வருவார், வருகையில் நான் போயிடுவேனா, போகக்கூடிய சகல தகுதி எனக்கு உண்டா இருக்கா, பெற்றுட்டேனா, அடைஞ்சிட்டேனா, வளர்ந்துட்டேனா, ஆயத்தமாகிட்டேனா, நான் போயிடுவேனா. ஏன்னா இப்படி ஆராதிக்கும்போது வந்தால் இங்கேருந்து நம்ம வருகையில் போகலாம். அவர் காலையிலையோ அதிகாலையிலையோ அல்லது பகல்லையோ சாயங்காலத்திலையோ ராத்திரியிலையோ வருவேங்கிறாரு. இப்போ நைட்டில் வந்தார்னா நாம் எல்லோரும் தூங்கிக்கிட்டு இருக்க நேரத்தில் வருவார். அப்போ வந்தார்னா வீட்டில் எல்லோரும் போயிடணுங்க. அதுக்கு தான் இந்த சத்தியம் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். வீட்டில் நம்ம தூங்கிக்கிட்டு இருக்கோம்னு வைங்க, ஆண்டவர் வந்தார்னா என்ன செய்யணும்? படுக்கையிலேருந்து போயிடணுங்க. அப்படித்தாங்க இப்போ தேவ பக்தியை உருவாக்கிக்கணும். நம்ம எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். தேவ பக்தியை என்ன செய்யணும்? உருவாக்கணும். அதனால் மனுஷனிடத்தில் பேசுகிற வார்த்தைகளை குறைத்து முழங்கால் போட்டு தேவனுடைய பிள்ளைகள் தேவனிடத்தில் அதிகமாய் பேசுங்க, கர்த்தர் இரக்கம் செய்வார். நீ நித்திரை பண்ணுகிறது என்ன, சோதனைக்கு உட்படாதபடிக்கு எழுந்து ஜெபம் பண்ணுங்கள். எதுக்கு அகப்படாமல் 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் சோதரம் 5வது வசனத்தில் 2 தீமோத்தேயு 3:5 தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து
அதன் பலனை மறுதலிக்கலாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து, இப்போ பாருங்கள், ராஜாவா இருக்கவே மாட்டார். ஒரு நாடக மேடையில் ராஜாவை போட்டு நடிப்பார், ராஜ வேடம் தரித்து நடிப்பார். ஒரு 6 மணி வரைக்கும் நடிப்பார். 7 மணி 7:30 மணி ஆச்சுன்னா அந்த ராஜ வேடம் எடுக்காதுங்க, ராஜா தான் எடுப்பார். இந்த தேவபக்தியின் வேஷத்தை தரித்து அந்த பலனை நம்ம நினைச்சக்கூடாது, மறுதளித்திடவே கூடாது. பேதுரு சொன்னார், எல்லாரும் மறுதலிச்சாலும் நான் உம்மை மறுதளிக்க மாட்டேன், ஜீவனிலும் சாவிலும் உம்மை நான் பின்பற்றி வருவேன்னு சொன்னார். ஆண்டவர் சொன்னார், இன்றைக்கு இரவு சேவல் கூவுகிறதுக்கு முன்னே நீ என்னை அறிந்திருக்கிறதை குறித்து 3 தரம் மறுதளிப்பாயின்னு சொன்னார். ஒரு அல்ல சொல்லுவோமா? இப்போ நமக்குள்ள என்ன பலன் இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். ஏன் ஜெபிக்க முடியல? அந்த பலன் இருக்கணும். வேதத்தை தியானிக்கிறதுல அந்த வாஞ்ச இருக்கணும். கர்த்தரோடு பேசும்போது பாருங்கள், 1 மணி நேரம் ஜெபிப்பேன் முழங்கால் போட்டோம்னா அது வாட்டில் 1.25 மணி நேரம், சமயத்தில் 1.5 மணி நேரமெல்லாம் போகும். யாரோட பேசுகிறோம் சொல்லுங்கள், யாரோட பேசுகிறோம்? ஒரு வார்த்தை நான் சொல்கிறேன், அபிஷேகம் பெறாமல் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் கண்டிப்பாக அபிஷேகம் பெற்றுக்கொள்ளும்படி தாகத்தோடு கர்த்தர்கிட்ட கேட்டு அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. கடைசி காலம் இது. எல்லாரும் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம்.